இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக வராங்க. எங்களுக்கு இது தலைப்பொங்கல் கிடையாது, 2வது பொங்கல் இது. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு வரத்துக்கு 12:30 பக்கம் ஆகிடுச்சு. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரப்போ சமையல் வேலை கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சிருந்தோம்னா கையோட சாப்பாடே போட்டுருந்துருக்கலாம். பாதி வேலை பெண்டிங் இருந்துச்சு, முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம டீ போட்டு கொடுத்துடலான்ட்டு ஃபஸ்ட்டு வேலையை டீ போட்டு கொடுத்தாச்சு. அவங்க வரதுக்குள்ளேயே சாப்பாடு, சாம்பார், பொரியல், ரசம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. பாயாசம் வச்சு வடை போடுற வேலை மட்டும்தான் பெண்டிங் இருந்தது. அம்மா தேங்காய் வாழைப்பழம்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் வந்து பாயாசம் வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் தான் வச்சுருந்தேன். என்னோட தம்பிக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அந்த பாயசத்தையே வச்சாச்சு. நான் எப்போ எந்த விசேஷம் வந்தாலும் சரி இந்த கார வடையை தான் அதிகமாக செய்கிறது. இந்த வடை மட்டும்தான் எனக்கு சொதப்பாமல் வரும். அதனாலேயே இதையே செஞ்சுறது எப்போவுமே. இந்த பொங்கலுக்கு என்ன வேணும்ன்ட்டு அம்மா கேட்டிருந்தாங்க. எனக்கு எதுவுமே வேணால் காசாக வச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். காசாக வச்சா நீ கண்டிப்பாக செலவு பண்ணிடுவேன், ஏதாச்சும் பொருளாக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் கடை ஃபுல்லாக தேடி தேடி இந்த குண்டான தான் எடுத்திருந்தேன். ஏதாச்சும் விசேஷம்னா பொரியல் சாம்பார்லாம் போட்டு வைக்க ஆகணுன்றதுக்காக அதையே எடுத்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் புடலங்காய் பொரியலும் செஞ்சுருந்தோம். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்களுமே சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் அவங்களுக்கு பரிமாறினோம். எங்கள் மாமா பையனும் பாப்பாவும் எங்களுக்கு பரிமாறினாங்க.